நம்மோடு பேசும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வான். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம், புகழ்ந்தோம். ஆண்டவர் தாமே இப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் பேசுகின்ற ஆண்டவர், எங்களோடு நீர் இடைபடுவீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். தூய ஆவியானவரே, நீர் விரும்பினதை எங்களோடு பேசுவீராக. ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. எங்கள் இருதயங்கள் திறக்கப்படுவதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற அனைவரையும் மறுபடியுமாக வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டுள்ள வேத பகுதியானது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி. இயேசு இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus said, I tell you, not even in Israel have I found such faith. Luke chapter 7 verse 9. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது எல்லைகளை கடந்த விசுவாசம். Faith beyond boundaries. நாம் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். We must acknowledge our faith can do something beyond our boundaries என்பதை நாம் இந்த காலங்களிலே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்பது எல்லா எல்லைகளையும் தாண்டி செல்லுகின்ற ஆற்றல் உள்ளது என்பதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவே தான் இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து மனுஷனாக சரீரத்திலே அவர் இருந்த நாட்களிலும் கூட அநேக வேளைகளில் விசுவாசத்தை தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நான் சொன்னேன், முந்தைய காலங்களிலும் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பிலீவிங் சிஸ்டம், அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ, இன்னைக்கு அது நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு சிஸ்டம் தான் இந்த பிலீவிங் சிஸ்டம். ஸோ இந்த பிலீவிங் சிஸ்டம் அல்லது நம்பிக்கை மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்குள்ளே நிறைய மண்டலங்கள் இருக்கிறது. கழிவு மண்டலங்கள், இன்னுமாக சுவாச மண்டலம், இப்படின்னு சொல்லி நிறைய மண்டலங்கள் நம்முடைய சரீரத்திற்குள்ள
இருக்கிறார். ஸோ அருமையானவர்களே, நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒன்று என்னென்னா அந்த நம்பிக்கை மண்டலம். ஒருவேளை இது நம்முடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த பிலீவிங் சிஸ்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சேதம் ஏற்படுத்தப்பட்டாலும் அது நம்மை மன முறிவு அடைய செய்து நம்மளை தொடர்ந்து வேலை செய்யவே அல்லது நம்முடைய பணிகளிலே நாம் கடந்து செல்லவே நம்மை அனுமதிக்காது. ஆகவே தான் இந்த நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் இது கட்டுப்படுத்தி விடுகின்றது. நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பிலீவிங் சிஸ்டம் நமக்கு தெரிகிறது இல்லை, ஆனால் நமக்குள்ளே செயல்படுகிற எல்லா ஆர்கன்ஸையும் ஒரு நிமிஷத்தில் இது இந்த அந்த பிலீவிங் சிஸ்டம் என்பது அந்த நம்பிக்கை மண்டலம் அப்படிங்கிறது சரியான விதத்தில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது நமக்குள்ள மிகப்பெரிய சேதத்தை சரீரத்திலே வரவழைத்து விடும். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே, நாம் இருக்கின்ற எல்லைகளுக்குள்ளே பிரச்சனைகளை அது நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை மட்டுமல்ல, இந்த ஃபெய்த் என்பதை குறித்து வேதத்தில் நாம் அதிகமாக நம்ம பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையை கடந்து, நம்பிக்கை என்பது மட்டுமல்ல, நம்பிக்கை என்பது பார்ப்பதை மட்டும் நாம் நமக்குள்ளே அது குறித்த அறிவை பெற்றுக்கொள்வது தான், அது குறித்த அறிவை நமக்குள்ளே வைத்துக்கொள்வது, பெற்றுக்கொள்வது தான் நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கிற, நாம் கேட்கிற, நாம் முகருகின்ற இவைகளை குறித்த நம்பிக்கையை நமக்குள் அந்த அறிவாக பெற்றுக்கொள்வது தான், அறிவாக பெற்றுக்கொள்வது தான் அந்த நம்பிக்கைன்னு சொல்லி நாம் சொல்வது. ஆனால் விசுவாசம் என்பது சற்று மாறுபட்டது. அதை நாம் பார்க்கவே மாட்டோம், அதை நம்மால் பார்த்திருக்கவே முடியாது. ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒன்று இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி அதை நம்ம கண்களினால் பார்த்திருக்க முடியாது, நம்முடைய காதுகளினால் நம்ம காதுகளினால நம்ம கேட்டிருக்க முடியாது, நம்முடைய வாயினாலே அதை சுவைத்திருக்க முடியாது, நம்முடைய இந்த மூக்கினாலே அதை நுகர்ந்திருக்க முடியாது. அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அதை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனால் அதை நாம் என்ன செய்கின்றோம்? நம்ப வேண்டும். அதை நான் நம்ப வேண்டும், அதை முழுவதுமாக இது உண்மை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே அந்த அறிவை நம்ம வளர்த்து கொள்கிறோம். கிறிஸ்தவம் அதைத்தான் அதிகமாக இயேசு கிறிஸ்தவம் கூட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் என்பது மனிதனுக்குள்ளே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காரியங்களை எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தின் மூலமாக பல நேரங்களிலே தேவனுடைய செயல்கள் பலமாய் வெளிப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த விசுவாசம் கடவுளுடைய செயல்களை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறதை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த விசுவாசம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த மகத்துவங்களை, கடவுளுக்குள் இருக்கிற அந்த மகத்துவங்களை எல்லாம் நாம் காணும்படியாக பல நேரங்களிலே அது செய்து விடுகின்றது. இந்த விசுவாசம் என்பது கடவுளுக்குள் இருக்கின்ற வலிமை, கடவுள் எவ்வளவு வலிமை உள்ளவர் என்பதை அதிலே நாம் பல நேரங்களிலே பார்த்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, தேவன் மனிதர்களாகிய நம்முடைய சிந்தனையின் அனுபவத்தை அது தாண்டியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தை ஒரு லிமிட்டட், ஒரு எல்லைக்குள்ள உட்பட்டது. அதுக்கென்று ஒரு எல்லையில் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்ம சிந்திக்க முடியும். அதற்கு மேல் நம்மால் சாதாரணமான மனிதர்களால் நம்மால் சிந்திக்க முடியாது. ஆனால் அந்த சிந்திக்க முடியாத அந்த இடத்திற்குள்ளே, நம்முடைய சிந்தனையின் அனுபவம் பெறாத ஒரு இடத்திற்குள்ளே செல்லுகின்ற ஆற்றல் இந்த விசுவாசத்திற்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட அறிவு, நாம் படித்து கொண்ட அறிவு, இதெல்லாம் நமக்குள்ள நம்ம பார்க்கும்போது, நம்ம அனுபவிக்கும் போது
நம்ம பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்குள்ளே அறிவாக நமக்குள்ளே இருக்கின்றது. இந்த அறிவை எல்லாம் தாண்டி செல்லுகின்ற ஆற்றல் இந்த விசுவாசத்திற்கு மாத்திரம்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளை எல்லாம் தாண்டி செல்லும் ஆற்றல் இந்த விசுவாசத்திற்குள் உள்ளது. பல வேளைகளில் நாம் அதை நம்முடைய அறிவிற்குள்ளே இமேஜினே பண்ண முடியாது. எப்படி இது நடந்திருக்க வேண்டும், எப்படியாக இது நடந்தது என்று சொல்லிக்கூட நம்முடைய அனுபவம் அதுவரைக்கும் நம்ம எவ்வளவோ அனுபவம் பார்த்திருப்போம், எவ்வளவோ காரியங்களை நம்முடைய அனுபவமாக நம்ம பார்த்திருப்போம். ஆனால் நம்முடைய அனுபவத்தை எல்லாம் தாண்டி சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் எவ்வளவோ பார்த்துருக்குறேன், எவ்வளவோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்ய சில நேரத்தில் நாம் சொல்லுவது உண்டு. இப்படி ஒன்று நடந்ததை இதுவரைக்கும் என்னுடைய கண்களினால நாம் பார்த்ததே கிடையாது. அப்படி நம்முடைய அனுபவத்தில் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதங்களை செய்யும்போது, அடையாளங்களை செய்யும் போதெல்லாம் அவங்க எல்லாம் பிரமித்து நிற்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க பார்க்கறது அவங்களுடைய இஸ்ரவேலுக்குள்ள இப்படி இதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை இல்லையா. ஒரு கடந்த வாரத்திலே நம்ம அதை பார்த்தோம். ஒரு மனிதன் அங்கே கீழே இறக்கப்படுகின்றான். வீட்டுக்குள்ள அவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற போது உள்ளே இறக்கப்படுகின்றான். இறக்கப்பட்ட அந்த மனிதன் அங்கிருந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்கிறார். அவர் நடந்து போகிறார். உடனடியாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்னையும் அவங்க என்ன செய்யலை. அவங்க நிறைய தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன செய்கிறது, அந்த 4 பேருக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அந்த மனிதனுக்குள்ள தமது செய்கைகளை, தமது மகத்துவங்களை, தம்முடைய வல்லமையை அவனுக்குள்ள என்ன செய்கிறார், ஆண்டவர் விளங்க செய்து அவன் முன்பதாக அப்படியே முடக்கப்பட்ட முடவனை போல கிடக்கின்ற அவனை ஆண்டவர் எழுப்பி விடுகின்றார். நிறைய நேரத்தில் அவங்க கண்ணால் அவங்கள நம்பவே முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய சமயத்தில் இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிற சமயத்தில் அவர் செய்த மகத்துவமான காரியங்களிலும் அவங்களால நம்பவே முடியல. பிறவி குருடனாக இருந்த ஒரு மனுஷனா அப்படி தூக்கி அவன் கண் தெரிஞ்சு போடுறான். 38 வருஷமா வியாதியா கிடந்தவனை அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்கும்போது அவன் வந்தபோது உனக்கு இது எப்படி நடந்ததுன்னு என்ன செய்யிட்டே இருக்கிறாங்க, விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படிப்பா இது நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, அவங்களால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் இன்னும் அவன் கல்லறை தோட்டத்தில் அவன் இருந்த ஒரு மனுஷன், நாள் முழுசும் கல்லறை தோட்டத்தில் இருந்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன், அவன் வஸ்திரத்தை ஒரு நாள் உடுத்ததை இவங்க பார்த்ததே கிடையாது. அவன் திரும்ப ஒரு வஸ்திரத்தை உடுத்து அமைதியான மனுஷனாக இருப்பான்னு சொல்லி அவங்க நம்பிக்கை இல்லை இல்லையா, அந்த நம்பிக்கையே இல்லை. ஆனால் இயேசு ஒரு நாளிலே அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவன் ஒரு நாளிலே தேவாலயத்தில் வஸ்திரம் தரித்து என்ன செய்கிறான், ஆமாம், அவன் வஸ்திரம் போட்டு சட்டெல்லாம் போட்டு அழகாக ஆலயத்தில் நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மனுஷன் கல்லறை தோட்டத்தில் கிடந்து தன்னுடைய கைகளையும் தன்னுடைய கால்களையும் தனக்குத்தானே கீறி கொண்டு நிர்வாணமாய் கிடந்த இந்த மனுஷனா இப்படி இப்போ சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்களை, அவன் தானா அவனுடைய சாயலாக இருக்கிற இன்னொரு மனுஷனா அல்லது அவன் கூட பிறந்த ஏதோ அண்ணன் தம்பியா இருக்குமா அப்படின்னு நிறைய நேரத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க சிந்திச்சிருக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. அவன் தானா, அவர் தானா, அந்த ஆளு தானா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அதிகமாக நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அறிவை கடந்து செய்திருக்கிறார், மனுஷனுடைய அனுபவத்தை கடந்து நிறைய செய்திருக்கிறார். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தினுடைய எல்லைகளை தாண்டி செயல்பட்டு இருக்கிறார். மனிதனுடைய கலாச்சாரத்தில், கலாச்சாரம் என்பது நமக்கு நாமே உண்டாக்கி கொண்டது, அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. மனிதர்கள் அந்தந்த இடங்களிலே அந்தந்த சமூகத்திலே கலாச்சாரங்களை தங்களுக்கென்று அவர்கள் வைத்து அந்த கலாச்சாரத்துக்குள்ளே மனிதர்கள் செயல்படும்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலாச்சாரத்திற்குள்ளே சில சிந்தைகள் இருக்கும். ஒவ்வொரு கலாச்சாரத்திற்குள்ளும் ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு சிந்தைகள்
அதற்கென்று இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அந்த கலாச்சாரத்திற்குள் இருக்கின்ற அவைகளையெல்லாம் தாண்டி இந்த விசுவாசம் என்பது செயல்படக்கூடியது என்பதை ஆண்டவருடைய வேதம் சொல்கிற. விசுவாசம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு ஊடகம் போன்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வலிமை வாய்ந்த ஒரு ஊடகம். இது கடவுளையும் மனுஷனையும் ஒரு இவ்வளோ நேரத்துக்குள்ள இணைச்சிரும் இல்லையா? இது கடவுள், நம்ம அவர் டிரான்செண்டன்ட் பீயிங் இல்லையா? அவர் வந்து நம்மால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத இடத்திலே இருக்கிற கடவுளை இவ்வளோ ஒரு நீங்கள் உங்களுடைய மனசில் ஆண்டவருடைய செய்கைகளை மகத்துவங்களை விசுவாசித்த உடனே அவர் கூட என்ன செய்யலாம், ஆண்டவரிடத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று தான் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ ஃபெய்த் இல்லாமல் ஆண்டவரை நம்ம செய்ய முடியும். இந்த ஃபெய்த்தோடைய வலிமை என்னன்னு சொன்னால், உடனடியாக கடவுளையும் மனுஷனுக்கும் இடையில ஒரு டக்குன்னு என்ன செய்யணும், கனெக்ஷனை உண்டு பண்ணிடும். இந்த ஃபெய்த்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வலிமைகளும் செயல்களும் நமக்குள்ளே என்ன செய்து கொண்டே இருக்கும், நம்மையும் அறியாமல் பல நேரங்களிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அது நமக்கு நிறைய நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். நமக்குள்ள அந்த ஃபெய்த், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு வலது பக்கத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு முன்பதாக செல்வார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது சொல்லு. நம்ம இந்த ஃபெய்த்துக்குள்ள நம்ம எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார் அப்படிங்கிற அந்த 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 ஃபெய்த்தை நம்ம கொண்டிருக்கும் போது நமக்கே நிறைய நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். மனிதர்களுடைய அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எல்லாம் மீறி சில நேரங்கள் என்ன செய்யும், ஆண்டவர் சட்டங்களை எல்லாம் மீறி செயல்படுகின்ற ஆற்றல், எல்லையை கடந்து செயல்படுகின்ற ஆற்றல் உள்ளவர். ஒருவேளை இயற்கையின் சில விதிகளை கூட தாண்டி என்ன செய்யப்படும் இல்லையா? இயற்கைக்கு என்று ஒரு சில விதிகள் இருக்கிறது இல்லையா? தீ பட்டால் என்ன செய்யும், அது இயற்கையினுடைய விதி இல்லையா? தீ நம்மை பற்றும் என்ன சொன்னா அது நம்மை காயப்படுத்தும், இது இயற்கையினுடைய விதி. ஸோ இது மாதிரி இதையெல்லாம் தாண்டி என்ன செய்யும், இது தேவனுடைய வலிமை. நமக்குள்ளே அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஃபெய்த் பார்த்தீங்களா, அந்த விசுவாசம், அவங்க இயற்கையின் ஆற்றலை எல்லாம் கடந்து என்ன செய்தது, இயற்கையின் ஆற்றல்கள் எல்லாம், இயற்கையினுடைய அந்த ஆற்றல், இயற்கை வந்து பயங்கரமான ஆற்றல் உள்ளது இல்லையா? நம்ம வந்து கிரகிக்க முடியாத ஆற்றல் உள்ளது இயற்கை. இயற்கையை வந்து தாண்டி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அந்த இயற்கைகளையும் தாண்டி செல்கின்ற ஆற்றல் இறைவனுக்கு உள்ளது என்பதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இது இந்த ஃபெய்த் வந்து, இந்த ஃபெய்த்துக்கு தூரம் என்பது மேட்டரே கிடையாது இல்லையா? இந்த ஃபெய்த்துக்கு வந்து தூரம் என்பது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இந்த ஃபெய்த்னால ஒரு ஒரு அந்த ஒரு மில்லி செகண்டுக்குள்ள இந்த ஃபெய்த்னால தூரத்தில், எவ்வளவோ தூரத்தில் இருக்கிற ஒரு நாம் செய்கிற இந்த விசுவாசத்தில் செய்கிற சில ஜெபங்கள் ஒரு 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 மில்லி செகண்டுக்குள்ள அது என்ன செய்யணும்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்திடும், உருவாக்கி விடும். ஸோ ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு தூரம் ஒரு தடையே கிடையாது, தூரம் ஒரு தடையே கிடையாது இல்லையா? அரசாங்கம் ஒரு தடையே கிடையாது, அரசாங்கத்தின் சட்டங்கள் என்பது ஒரு தடையே கிடையாது. இந்த 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 ஃபெய்த்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட வலிமை, இந்த ஃபெய்த்துக்கு இவ்வளவு வலிமை இருக்குது. அதான் சொல்ற, காலங்களை தாண்டி செல்லும் ஆற்றல் இவருக்கு, இந்த ஃபெய்த்துக்கு உண்டு இல்லையா? காலங்களை எல்லாம் என்ன செய்யும், டைம் எல்லாம் தாண்டி இது என்ன செய்யப்படும், செயல்படும் ஆற்றல் உடையது என்பதை நம்ம பார்த்து இருக்கிறோம் இல்லையா? இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறமா என்ன செய்யும், செயல்படும் ஆற்றல் உள்ளது. இது ஃபெய்த் வந்து அது அதனுடைய கிரியைகள் வந்து பலமானது. ஆபிரகாம் ஒருத்தன் அப்படி அவன் விசுவாசிக்கிறான், அவன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறார், காலங்களை கடந்து அவங்ககிட்ட சொல்றாரு, உன்னுடைய சந்ததியை நீ போய் பாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போய் பாருன்னு சொல்றார் இல்லையா? கடற்கரை மணலை போய் பாருன்றார். அவனுக்கு குழந்தையே கிடையாது. அப்போ
அப்போ அவன்கிட்ட சொல்றாரு, நீ என் மேல் நம்பிக்கை மட்டும் வை, என் மேல் விசுவாசத்தை மட்டும் வை, நான் இதை செய்யும் ஆற்றலுடையவர் என்பதை நீ நம்பு என்று சொல்கிறார். அவனை செய்து நீ பார் என்று சொல்லி அவனை என்ன செய்கிறாரு, காலங்களை கடந்து அவனை பார்க்க வைக்கிறாரு. அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததிகள் இப்படி இருப்பாங்க இல்லையா, அவனுக்கு அப்புறம் 900 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற 600-700 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிறதெல்லாம் சொல்றாரு. உன்னுடைய சந்ததிகள் ஒரு நாட்களிலே அவங்க அடிமைகளா என்ன செய்வாங்க. ஆபிரகாம் இதை கண்ணால பார்த்தான், காலங்களை கடந்து பார்க்கிறான் இல்லையா. நமக்கு இன்னைக்கு சில நேரங்களில் இந்த டிவியில் போடுவாங்க, இந்த யுகத்துக்குள்ளே போகிறோம், இந்த யுகத்துக்குள்ளே போகிறோன்னு சொல்லி இல்லையா. அருமையானுக்குள்ளே ஒருவேளை அது இமேஜினரி ஆக உள்ள ஒன்று அல்ல, இது கற்பனையான ஒன்று அல்ல. ஆனால் ஆபிரகாம் அதை கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆபிரகாம் அதை பார்த்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஆபிரகாம் அதை காண ஆசையாயிருந்தான் என்று சொல்லியும் என்ன செய்கிறது, நம்முடைய வேதம் சொல்கிறது. ஆக இது நம்முடைய கற்பனைகளை எல்லாம் தாண்டி செல்லும் ஆற்றல் உடையது. விசுவாசம், மத சடங்குகள், மத கட்டுப்பாடுகள் இவற்றையெல்லாம் தாண்டி செல்லுகின்ற ஆற்றல் விசுவாசத்திற்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியாகிய எசையா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 44-45 அந்த பகுதி பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. காலங்களை கடந்து செல்லும் மீட்பின் திட்டம் என்கின்ற அதில் அதையெல்லாம் நம்ம காலங்களை தாண்டி செல்லும் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு ஆளை குறித்து நமக்கு போடப்பட்டுள்ளது இல்லையா. அவர் பேர் என்னது, கோரேஸ். அவர் கோரேஸ் என்று சொல்லுகிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோரேஸ் அல்லது இந்த சைரஸ் அப்படிங்கிற இந்த ராஜா யாரு, ஒரு பெர்சிய ராஜா, பெர்சிய இனத்தை சேர்ந்த ஒரு ராஜா. இவன் வருவதற்கு முன்பதாகவே, இவன் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடவுள் யார் கூட பேசுறாரு, யார் கூட பேசினார் சொல்லுங்க. தூங்கிட்டீங்களோ? Are you all here? நீங்க எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? யார் கூட பேசினார் ஆண்டவர்? ஏசாயா இடத்துல 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா கிட்ட பேசுறார். ஏசாயா கிட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசுறார். இதை உங்களால் இமேஜின் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அவருடைய வலிமையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, இமேஜின் பண்ணவே முடியாது. அருமையானவர்களே, இங்கே காலங்களை தாண்டி ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை பற்றி சொல்லுகிறார். 150 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தன்னுடைய ஜனங்களை யாரை வைத்து நான் மீட்க போகிறேன், ரிடம்ஷன் ஆஃப் இஸ்ரேல், நாட் பை இஸ்ரேல் பட் பை a Gentile. ஒருவேளை இங்கே ஆண்டவர் இஸ்ரவேலர்களுடைய மீட்பு ஒரு புறஜாதியானால் நடக்க போகிறது என்பதை முன்பதாகவே என்ன செய்கின்றார், அறிவிக்கின்றார். இஸ்ரவேலர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பொதுவாக நாம் இருக்கணும்னு சொன்னால் நமக்கு மீட்பு நமக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு. சபைகள் அதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது இந்த சபைகள் எல்லாம் எப்படியா மாறுங்கும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த சபைக்குள்ளே இருந்து யாரோ ஒரு நீதிமான் வருவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலே அடிமைகளாக என்ன செய்கின்றார்கள், இது பாபிலோனில் 2வது செகண்ட் எக்ஸைலில் இவங்க பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறார்கள். பாபிலோனிலே அடிமையாக இருக்கின்ற சமயத்தில் அவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க, நம்மளை மீட்கும்படியாய் முந்தி கர்த்தர், மோசே, இந்த யோசுவா, காலேப்பு இவங்களெல்லாம் என்ன செய்தார், ஆயத்தப்படுத்தி. அவங்கெல்லாம் யார், ஜூஸ் தான். அவங்களுக்குள்ள உள்ள மனிதர்கள் இவங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்தார், இவங்களை வைத்து ஆண்டவர் அன்றைக்கு தன்னுடைய மீட்பின் திட்டத்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளே விளங்க செய்தார். இவங்க அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் இப்போ சொல்றாரு, காலங்களை கடந்து நிற்கும் அவருடைய வலிமை 150 ஆண்டுகளுக்கு
முன்பதாகவே இந்த இந்த கோரேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த ஏசாயா என்ன செய்கிறான்? காலங்களை கடந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றான். ஏசாயா ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். ஏசாயா ஜெபிக்கிறான், ஆண்டவர் ஜெபிக்கிறான். ஏசாயாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாவே நீ விசுவாசி. ஏசாயா ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்களுடைய மக்களுக்கு நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறீரே என்று சொல்லி அவரிடத்தில் பேசுகின்றார். இது நடக்கும், இது நடக்கும். ஒருவேளை எரேமியா ஆண்டவரிடத்திலே அழுதான், ஆண்டவரை எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்தது? ஆண்டவர் எரேமியாவுக்கு காண்பித்தார். 70 ஆண்டுகளுக்கு அப்புறமாக நடக்க போகிற செயல்களை எரேமியாவுக்கு காண்பித்தார். அருமையானவர்களே, காலங்களை தாண்டி அவருடைய ஆற்றல் செயல்படும் வல்லமை உள்ளது என்பதை ஆண்டவர் இங்கே இடத்துல யூதர்களின் விசுவாசம் என்னன்னு சொன்னா, யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு யூதர்கள் மூலமாக ரட்சிப்பு வரப்போகிறதுன்னு சொல்லி நினைத்தாங்க. ஆனா ஆண்டவர் யூதர்களுக்கு ரட்சிப்பை யூதர்கள் மூலமாக வர செய்யாதபடிக்கு ஆண்டவர் கோரேஸ் என்று சொல்லுகிற ராஜாவின் மூலமாக என்ன செய்கின்றார்? வர செய்கின்றதை குறித்து ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகின்றார். யூதர்கள் தங்களுடைய மீட்பு, பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த நாட்களிலே தங்களுடைய அடிமைத்தனம், யூதர்கள் நமக்குள்ள ஒரு தலைவனை கடவுள் எப்படியாவது எழுப்புவார்னு நினைச்சாங்க. ஆனா இவங்களுக்குள்ள தலைவனை அவர் எழுப்பல. ஆனா ஆண்டவர் இங்கே கோரேசு என்று சொல்லுகிற ஒரு ராஜா, இவனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோரேசு அவன் பாபிலோனின் வெற்றியை, பாபிலோனை கிறிஸ்துவுக்கு முன்பதாக 539ஆம் ஆண்டிலே இவன் வெற்றி பெறுகிறான். 539வது ஆண்டிலே இந்த கோரேசு பர்சிய ராஜாவாகிய இவன் பாபிலோனியர்களை மேற்கொண்டு அந்த பாபிலோனை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். இந்த பாபிலோனியுடைய இருக்கின்ற சமயத்தில் இவன் 559வது ஆண்டிலே, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவனுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு அப்புறமாக கிறிஸ்துவுக்கு முன்பதாக 559ஆம் ஆண்டில் தான் இவன் என்ன செய்கிறான்? இந்த கோரேசின் இடத்துல இவங்க போய் சொல்றாங்க, நெகேமியா சொல்றாரு. இவங்களெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அரண்மனைக்குள்ள வேலை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் யார் இருக்கிறா? கோரேசுடைய காலங்களிலே நெகேமியா உள்ளதான் இருக்கிறாரு, அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு. எஸ்ரா அந்த பகுதிக்குள்ள தான் இருக்கிறாரு. தானியேல் அரண்மனைக்குள்ள தான் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ இவங்க போய் சொல்றாங்க, ஐயா உங்க பேர் கோரேசுன்னு சொல்றது எங்களுடைய புனித புத்தகமாகிய தானக்கில் எசையா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி உங்க பேரை முந்தியே என்ன செய்து வச்சிருக்கிறார். 150 ஆண்டுக்கு முன்பதாக கோரேசு என்று சொல்லுகிற ஒருவனை நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தெரிந்தெடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய செயல்கள் மகத்துவமானது. நீங்க எசையா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை 45வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னா அது நமக்கு தெரியும். 45வது அதிகாரத்தை சொல்றாரு. 4வது வசனத்தில் சொல்ற கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, இல்லையா? இப்போ கடவுள் தன்னை தெரிந்தவங்களை மட்டும்தான் அழைக்கணுங்கிறது இல்லை, தன்னை தெரியாதவங்களையும் அழைத்து தன்னுடைய திட்டங்களையும் என்ன செய்யக்கூடியவர், இல்லையா? நம்ம சில நேரத்தில் நம்முடைய திருச்சபைக்கு மீட்பு எப்போ வரப்போகுது, திருச்சபை எப்போ, தாவீதின் கூடாரம் விழுந்த கூடாரம் கட்டப்படும், இயேசு கிறிஸ்து இந்த கூடாரம் எப்பொழுது கட்டப்படும்லாம் நம்ம நினைப்பது உண்டு. பல நேரங்களில் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் அந்த 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 தகுதியை இழக்கும்போது கடவுள் வெளியிலிருந்து உள்ள மக்களை வச்சு தான் என்ன செய்வார். நம்ம பல நேரங்களிலே அந்த ஃபெய்த்து எல்லாம் நமக்குள்ள வேலை செய்ய முடியாத போகிற நேரத்தில் ஆண்டவர் இதை மீட்பதற்கு அவருடைய திட்டம் வெளியிலிருந்து உள்ளவர்களை வைத்து அவர் என்ன செய்கின்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம சரியாக நம்ம இயங்கவில்லை என்று சொன்னால் திருச்சபைக்கு வெளியிலிருந்து மக்களை எழுப்பி அவங்களை கொண்டு திருச்சபை என்ன செய்வார், இல்லையா? இது ஆண்டவருடைய ஆற்றல், இது ஆண்டவருடைய ஆற்றல். ஏன்னா அவருடைய சபையை மீட்பதற்காக அவர் எதை வேணுமானாலும் என்ன செய்வார், யாரை வேணுமானாலும் பயன்படுத்துவார். எந்த சூழலில் எப்படிப்பட்ட யாரையும் வேணாலும் பயன்படுத்துவார். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இன்னைக்கு என்ன செய்யணும்,
திருச்சபை இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம இந்த திருச்சபைகளை நாமே நமக்குள்ளே சரி செய்யாவிட்டால் ஆண்டவர் திருச்சபைக்கு வெளியில இருந்து மக்களை என்ன செய்து வருவார், உள்ளே கொண்டு வந்து இந்த கோரேசை கொண்டு அன்னைக்கு அவங்களுடைய அடிமைத்தனங்களை மாற்றினது போல ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அன்னைக்கு மோசையை, யோசுவாவை போல ஒருவன் வருவான், அதற்காக அவர்கள் பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள். இப்போ ஏசாயா ஜபிக்கும் போது ஆண்டவர் அவனுடைய விசுவாச எல்லை அவனை காண்பிக்கிறார். ஏசாயாவை, நீ பயப்படாத, உன் ஜனங்களை நான் மறுபடியும் என்ன செய்திருவேன், நான் கொண்டு வரேன். ஆனால் அவங்கள உள்ளவங்களை யாரையோ ஒருத்தனை வச்சு நான் கொண்டு வர போகிறதில்லை. யாரை வச்சு கொண்டு போகிறேன், கோரேசு என்று சொல்லுகிற ஒருவனை நான் என்ன செய்கிறேன், எனக்குரியவனாக நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்னுடைய நாமத்தை எனக்கு என்ன செய்கிறேன். பொதுவாக ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட மக்களுக்கு தான் தன்னுடைய நாமத்தை என்ன செய்திருக்கிறார், தரிப்பித்திருக்கிறேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தில் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய நாமத்தை உங்கள் மேல் என்ன செய்கிறேன், யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க மேலே என்னுடைய நாமத்தை என்ன செய்கின்றேன், நான் தரிப்பிக்கின்றேன் என்று சொன்னால். ஆனால் அவன் அறியாதவன், கடவுளை குறித்து, யெகோவா என்கிற தெய்வத்தை குறித்து அறியாத ஒருவனுக்கு இவர் சொல்றாரு, நான் அவன் மேல ஒரு அபிஷேகத்தை வைப்பேன்னு சொல்றாரு இல்லையா. நான் என்ன செய்வேன், அவன் மேல ஒரு அபிஷேகத்தை நான் வைக்க போறேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்தவன் வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி, நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அறியும்படிக்கு நான் உனக்கு என்ன செய்ய போறேன், அற்புதமான காரியங்களை உன் கூட இருந்து செய்வேன்னு சொல்லி கோரேசுக்கு ஆண்டவர் பேசுகின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எசையா ஊழியம் செய்த காலங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 740 முதல் 701 வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார். இங்கே நடந்த காலம் எப்பொழுதுன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த 559 நடந்த காலம், 150 ஆண்டுகளுக்கு அப்புறமாக நடக்கின்ற இந்த காரியங்களை குறித்து அருமையானவர்களே, ஆண்டவருடைய வலிமை காலங்களை தாண்டி செல்லும் வலிமை உடையது. ஆண்டவருடைய வலிமை ஒருவேளை மனிதர்கள் நாம் நினைக்கிற நினைப்பை எல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஆண்டவருடைய வலிமை நம்முடைய கலாச்சார சிந்தைக்குள்ளதாக, எல்லா கலாச்சாரங்களுக்குள்ளேயும் ஒரு சிந்தை வச்சிருப்பாங்க. அது மேன்மேடு மைண்ட்னு சொல்லுவோம். அதுவேளை அது நம்மளாகவே நமக்கு உண்டாக்கி வச்சு. இப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் என்ன இருக்குது, இந்த ஜாதி இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. இது ஆண்டவர் ஏற்படுத்தினதல்ல, அது மனுஷனாகவே அந்தந்த இடங்களிலே உண்டாக்கி விட்ட காரியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடவுள் அப்படி உண்டாக்குனது இல்லை. இப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லையை வச்சுருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி செயல்படுகின்ற ஆற்றல் தேவனுடைய வல்லமைக்கு உள்ளது என்பதை இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய விடுதலை, நம்முடைய மீட்பு, இவை எல்லாம் குறித்து நம்ம பல நேரத்தில் இந்த ஆளை வச்சு இது நடக்கும், இப்படியா இது நடக்குமா என்று சொல்லி நாம் பல நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம். அவர் நாம் நினைக்கிற மாதிரி செயல்படுகிறவர் அல்ல. நிறைய நேரத்தில் நம்மையும் தாண்டி நம்ம இதுவரைக்கும் பார்க்காத மனிதர்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்வார், செயல்படுத்தும் ஆற்றல் உடையவர். ஒருவேளை நான் என்னுடைய கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிற சமயத்தில் என்னுடைய கடைசி செமஸ்டர் முடிந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு பாடத்தில் எனக்கு ரொம்ப லோவாக வந்துச்சு. நான் ரீவேல்யூவேஷனுக்காக அதை நான் சமர்ப்பித்திருந்தேன். எனக்கு அந்த சீக்கிரத்தில் ரிசல்ட் வரலன்னு சொன்னால் அந்த அகாடமிக் இயரில் எனக்கு நான் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு என்னால் போக முடியாது. அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு நான் போயிருக்கிறேன். யூனிவர்சிட்டியில் போய் நமக்கு யாரை தெரியும், ஒருத்தருமே தெரியாது. அங்கே நான் போய் கேட்குறேன், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்போ அங்கே இதுவரைக்கும் நான் யாருன்னு அவர் பார்த்ததும் கிடையாது, அவரை கண்டதும் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தம்பின்னு சொல்கிறேன். நீ எந்த ஊருன்னு சொல்கிறார். நான் இந்த ஊரையான்னு சொல்கிறேன். அப்போ என்னை விசாரித்து கொண்டு அவர் சொல்கிறாரு, எங்களுடைய குடும்பம் ஒரு காலத்தில் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய அந்த வயலிலே வேலை செய்து எங்களுடைய தகப்பனார்
அந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் கமலை அடித்து அவர் அங்கேருந்து அவர் நிறைய காரியங்களை அவர் பெற்றிருக்கிறார். அதனால் நீ யாருன்னு சொல்லு தம்பி அப்படின்னு சொன்னார். நீ யாரு? நான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாருக்கிட்டே தெரியாது அந்த மனுஷன். அவர் ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. எனக்கு அவர் யாருன்னு சொல்லி தெரியாது. இதுவரைக்கும் அவரை பார்த்ததும் கிடையாது. இதுவரைக்கும் அப்படி ஒரு நபரை நம்ம 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 கண்கள் இமேஜினே நம்ம பண்ணியிருக்க முடியாது. அவர் எனக்காக செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரன் கூட என்ன செய்ய மாட்டான். நமக்கு சொந்தக்காரன் கூட நம்ம ஊருக்காரன் கூட அப்படி செயல்பட மாட்டான் இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அவ்வளவு ஸ்பீடா, தம்பி இன்னும் 2 நாளில் உனக்கு அதுக்குடைய ரிசல்ட்டை நான் கொண்டு வந்து நான் சேர்த்துடுறேன் இல்லையா? சரி, கவலைப்படாத, நீ இந்த ஏரியாவுக்கு நீ அப்ளிகேஷன்லாம் போட்டுக்கோ. கண்டிப்பாக இந்த அகாடமிக் இயரில் நீ என்ன செய்யலாம், உள்ளே நீ சென்றுடலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் நினைப்போம் நமக்கு மீட்புக்காக இன்னார் நமக்காக வேலை செய்வாங்க, நம்ம சொந்தக்காரங்கன்னு நினைப்போம். ஆனால் சொந்தக்காரங்களெல்லாம் தாண்டி ஆண்டவர் என்ன செய்கிறவர், வேறு நமக்கு இதுவரைக்கும் தெரியாதவங்களை வச்சு நமக்கு என்ன செய்ய விட்டுருவார், ஆண்டவர் செய்ய விட்டுருவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள நான் பார்த்ததே கிடையாது, அவங்கள நம்ம கண்டதே கிடையாது, அவங்ககிட்ட நம்ம இதுவரைக்கும் தொடர்பு வச்சதே கிடையாது. தொடர்புள்ளவங்களே நம்மளை பார்க்க மாட்டாங்க. தொடர்பே இல்லாத ஒருவர் எங்கேயோ ஏதோ ஒரு நன்மையை பெற்ற ஒருவர் என்ன செய்திருக்கிறார், இதை செய்திருப்பார் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் செய்கிறது எல்லைகளை தாண்டி செயல்படும் ஆற்றல் உள்ளவர் ஆண்டவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 10வது அதிகாரம் இன்றைக்கு நமக்கு வேத பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. சமூக கட்டமைப்புகளை தாண்டி செல்வது தான் தேவனுடைய அன்பு என்பதை அங்கே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் அங்கு ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கொர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு ரோமனை குறித்து நாம் பார்க்கிறோம். ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு மனுஷனாக அவன் இருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற போது நமக்கு தெரிகின்றது. அவன் ஒரு அரசாங்கத்திலே வேலை பார்க்கின்ற ஒரு பணியாளனாக இருந்த போதிலும் கூட அவன் என்ன செய்கின்றான், கொர்நேலியு என்று பெயர் கொண்ட மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ளவன், அவன் கடவுள் பக்தி உள்ளவன். அதாவது அவன் கிறிஸ்தவனான்னு நமக்கு தெரியாது, அவன் யூதனும் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு பயம் இருந்தது. கடவுள் இருக்கிறார் இல்லையா? நல்லா அறிந்து கொண்ட மக்களுக்குள்ளே கடவுள் பயம் குறைஞ்சு போன காலம் இல்லையா? இவனுக்கு கடவுளை பற்றி ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ள இருக்கு. கடவுள், அவன் பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அவன் மட்டும் இல்லை, அவன் வீடே என்ன செய்து, அவன் வீடே அப்படி பயபக்தியோடு என்ன செய்கிறாங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும். நீங்க கிறிஸ்தவங்கள்ல இல்லை, கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களை நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கடவுள் பக்தி, இறை பக்திங்கிறது நம்மை தாண்டி என்ன செய்யும், அவங்களுக்குள்ள நம்ம எல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள நிறைய நேரத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அருமையானவர்களே, நம்ம அந்த இதுக்குள்ளே நம்மளால போக முடியாது. அவங்க அவ்வளவு தாண்டி என்ன செய்வாங்க, கடவுள் மேலே அவ்வளவு பெரிய நம்பிக்கையை அவங்க வைத்திருப்பார்கள். இந்த மனுஷனும் அப்படிதான். நம் கடவுள் பக்தி உள்ள நல்ல தான தர்மங்களை பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறேன். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்படிப்பட்டான், எப்பொழுதும் கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெய்வத்தினுடைய நாமம் தெரியாது. ஆனால் கடவுள் அப்படிங்கிற ஜெனரல் டேர்மில் அவர் என்ன செய்கிறான், ஆண்டவரே என்னை படைத்தவனே உருவாக்கினவரே அப்படிங்கிற அந்த டேர்மில் அவரை என்ன செய்கிறான், அப்ரோச் பண்ணுறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதர்களை பொறுத்தவரையிலே கடவுள் யூதர்களோடு மாத்திரம்தான் அன்பு வைத்திருக்கிற தேவன் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அவங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கை என்னென்னா, ஏன்னா அவங்க மட்டும்தான் இந்த ஒரு கடவுளை வழிபட்ட மனுஷர்களாக இந்த உலகத்தில் காணப்பட்ட ஒரு ஜூஸ் எதற்காக கடவுள் ஆண்டவர்களை அவங்க மட்டும்தான் மோனோதீயிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கடவுள் வழிபாட்டு உள்ளவர்கள் இந்த யூதர்கள் மட்டும்தான். தங்களுடைய ஆதி நாட்கள் தொட்டு ஆபிரகாம் காலங்கள் தொட்டு இன்னைய வரைக்கும் யூதர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு கடவுளை என்ன செய்கிறார்கள், வழங்கி வருகிறவர்கள். நீங்கள் எல்லா கலாச்சாரங்களுக்குள்ள உள்ள போகிறீங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் முந்தியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தெய்வ வழிபாடு கொண்டவர்களாக என்ன செய்வார்கள், பல தெய்வ வழிபாடு. யூதர்களை கடவுள் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன, அவங்க மேலே அவ்வளோ அவருடைய அன்பை செலுத்துவதற்கு காரணம் என்ன சொன்னால் அந்த மோனோதீயிஸ்ட். அவன் ஃபுல்லாக
ஒரே ஒரு வழி, ஒரே கடவுளை வழிபடுகிற மனிதர்களாக இருந்தார்கள். ஆக இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த யூதர்கள் தாங்கள் மாத்திரமே தங்களிடத்தில் மட்டும்தான் கடவுள் என்ன செய்யக்கூடியவர், செயல்படக்கூடியவர். கடவுள் நமக்கிட்ட மட்டும்தான் அவர் செயல்படுவார். அவருடைய அன்பு நமக்கு மட்டும்தான் உரித்தானது. அவருடைய வல்லமை நமக்கு மட்டும்தான் செயல்படுத்துவார்னு சொல்கிற நம்பிக்கை யார்கிட்ட இருந்தது? யூதர்களை பொறுத்தவரையில் புறஜாதிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக என்ன செய்வார்கள்? அவங்கள பொறுத்தவரையில் புறஜாதிகள் என்பவர்கள் பல தெய்வ வழிபாடு உள்ளவர்கள். ஆகவே அவர்கள் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. அவர்கள் கடவுளுடைய ஜனங்கள் என்று சொல்லியே எண்ணம் அவர்களுக்குள் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. புறஜாதிகளை குறித்து இப்படி ஒரு கீழான ஒரு எண்ணங்களை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாதிரி அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்கள பொறுத்தவரையில் புறஜாதிகள் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று சொன்னால் தீட்டு உள்ளவர்கள். அவங்க யாரு? அவங்கள பொறுத்தவரையில் அவங்க தீட்டு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? அவங்க 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் அவர் சொல்றார், எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு என்ன செய்தார்? பேதுரு என்று சொல்கிற இந்த மனுஷன், அவன் ஒரு யூதன். பேதுரு ஒரு யூதனாக இருந்ததினாலே அவனுக்குள்ளும் யூதனுக்குள்ளே இருந்த சிந்தை எல்லாம் நார்மலாக எல்லா யூதனுக்குள்ளும் இருந்த சிந்தை அவனுக்குள்ளும் இருந்தது. ஆண்டவர் இந்த சிந்தையை அவனுக்கு என்ன செய்ய நினைக்கிறார்? அவன் நினைக்கிறான் மற்றவங்க எல்லாரும் யூதர்களை தவிர மற்றவங்களெல்லாம் தீட்டு உள்ளவர்கள். அவங்களை என்ன செய்ய முடியாது, அவங்க தீட்டு உள்ளவங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் கூட தீட்டு, அவங்கள பார்த்தார் தீட்டு, அவங்க தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்திருந்தான்? நினைத்து கொண்டிருந்தான் இந்த பேதுரு. அவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லும், அவர்கள் அசுத்தர்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்களை புறம்பாக தள்ளுவார்கள். ஒருவேளை இந்த புறஜாதிகளுக்குள்ள ஏன் அவங்களுக்குள்ள மனுஷர்களை பலியிடுகின்ற வழிபாடு அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்களுக்குள்ள இந்த பன்றி இதெல்லாம் பலியிடுகிற பழக்கெல்லாம் இருந்ததுனால யூதர்களை பொறுத்தவரையில் இவங்களை கடவுளுடைய மக்களாகவே நினைக்கிறதே கிடையாது. யூதர்களை தவிர மற்றவங்களை கடவுளுடைய மக்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்தது கிடையாது. அவங்களே அசுத்தர்கள் என்று சொல்வார்கள். நம்ம சமாரியா ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? சமாரியா ஸ்திரியின் இடத்துல போய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தண்ணி தான் கேட்கிறார். அந்த அம்மா உடனே என்ன சொல்றாங்க? உம்மை பொறுத்தவரையிலே நீ ஒரு ஜூ, நான் ஒரு சமாரியன் தண்ணி கொடுத்தா நீ வாங்குவியா கேட்குறாங்க இல்லையா? ஒரு சமாரியா ஸ்திரீ தண்ணி கொடுத்தா நீ வாங்கினா உன்னை பொறுத்தவரையில் அது தீட்டு இல்லையா? அது தீட்டு. அதை வாங்கி யூதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? குடிக்க மாட்டார்கள். அப்படின்னு சொன்னால் இதை எப்படி நீர் செய்வீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னுடைய தாகத்திற்கு நீ என்ன செய், தண்ணீர் தான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற சமுதாய கட்டமைப்புகளை எல்லாம் தாண்டி செயல்படுகின்ற ஆற்றல் உள்ளவர் இல்லையா? நாம் சில நேரத்தில் நமக்கென்று ஒரு சமூக கட்டமைப்புகளை நாம் ஏற்படுத்துகின்றோம். சமூக கட்டமைப்புகளை தாண்டி தேவனுடைய அன்பு என்ன செய்கின்றது? இங்கே வருகின்றதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு. ஏன்னா இந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். அதனால நீதி உள்ளவனா இருந்தான், நேர்மை உள்ளவனா இருந்தான், அவன் உண்மை உள்ளவனா இருந்தான் இல்லையா? அவன் வேலை செய்த இடத்துல கடவுளே தெரியாது. இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, ஜீசஸை தெரியாத நிறைய பேர் உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க இல்லை? ஜீசஸை தெரியாத நிறைய பேர் உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க அதிகாரிகளா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. உள்ள போனீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஜீசஸை தெரியாத நிறைய பேர் அவங்க அவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவர். அவரின் முன்பதாக ஜாதி கட்டமைப்புகள் ஒன்று நாளும் தடையாக இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே விளங்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலே பட்சபாதம் என்பதை என்ன செய்வதில்லை. கடவுள் மனுஷனை இந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், இந்த சமூகத்துக்காரன், இந்த மதத்துக்காரன் என்று சொல்லி, கடவுளுக்கு மதம் கிடையாது. அப்படித்தானே? கடவுளுக்கு மதம் உண்டா? மதம் உண்டா? எந்த மதத்தை சேர்ந்தவர் அவரு? கிறிஸ்தவரா? கடவுளுக்கு மதமே கிடையாது.
அது நம்ம ஏற்படுத்தி கொண்டது. கிறித்தவம் என்று சொல்லி நாம ஏற்படுத்தி கொண்டது. கடவுளுக்கு மதம் என்பது கிடையாது, கடவுளுக்கு இனம் என்பது கிடையாது, ஜாதி என்பது அவருக்கு கிடையாது, அவரிடத்தில் பட்சபாதம் என்பது கிடையாது. அவருக்கு எல்லாம் எந்த மனுஷனும் இல்லையா, எந்த மனுஷன் நீதியாய் நியாயமாய் செயல்படுகிறாரோ இல்லையா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 35வது வசனம் சொல்கிறேன், எந்த ஜனத்தினாகிலும் அப்படின்னு சொல்றாரு. யாரா இருந்தாலும், யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி இல்லையா, அவன் இந்தியனா இருந்தாலும் சரி, ருஷ்யனா இருந்தாலும் சரி, அவன் அமெரிக்கனா இருந்தாலும் சரி, அவன் வியட்நாமியனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு பயந்திருந்து இல்லையா, எந்த ஜனத்தினா இருந்தும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ இல்லையா, எந்த ஜனத்தானா இருந்தாலும் சரி, அவன் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்து அவன் நீதியை செய்வானை ஆனால் அவனே தேவனுக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக என்ன செய்திருக்கிற நினைப்போம். ஆண்டவர் இந்த பேதனுடைய கண்களை திறக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பு எல்லையை தாண்டி செல்லக்கூடியது. ஆண்டவருடைய அன்பு எல்லையை தாண்டி, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷன் கடவுளிடத்துல விசுவாசம் வைத்தாலும், அதுக்கு மதமோ, அதுக்கு இனமோ, அதுக்கு கலாச்சாரமோ எந்த ஒரு தடையும் என்ன செய்வதில்லை, அதற்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிப்பான். அவருக்கு தேவையில்லாததுதான் அவருக்கு பயப்படுற பயம், நீதி, உண்மை, நியாயம், பரிசுத்தம். இதை யாரெல்லாம் தனக்குள்ள எம்ப்ரேஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிப்பார், செயல்படுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாய் சொல்றாரு, எல்லையை தாண்டி செல்கின்ற தேவ தயவு. மத்தேயு 15வது அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரத்தில் ஒரு சகோதரியை குறித்து நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. படித்து பார்த்தீங்க சொன்னா மத்தேயு 15வது அதிகாரத்திற்குள்ளே நம்ம படித்து பார்க்கும்போது 21வது வசனம் முதல் உள்ள பகுதிகளை நாம் படித்து பார்க்கும்போது அங்கே ஒரு சகோதரியை நாம் கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அவளுடைய மகள் பிசாசினால் கொடுமையான வேதனைப்பட்டு நிற்கிறாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லலை. இயேசு என்ன செய்கிறார், இயேசு இப்போ அவளை டெஸ்ட் பண்றார். இவ வந்து நான் யாருன்னு சொல்லி புரியணும். நான் ஒரு யூதன் மட்டும் அவன் என்ன செய்யக்கூடாது, இயேசுவை அவள் ஒரு யூதன் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. இவளை எதையும் தாண்டி அவளுக்குள்ள என்ன நினைப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவளுக்குள்ள இந்த என்ன நினைப்பு அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். அருமையானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 100க்கு அதிபதி இருக்கிறான் பாத்தீங்க, இந்த 100க்கு அதிபதி இயேசுவை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. பார்த்தனா முதல்ல சொல்லி விடும்போது அவனுடைய ஆபீசர்ஸ் வச்சு தான் சொல்லி விடுறான் இல்லையா. சரி, யூதர்களில் உள்ள தலைவர்கள், யூதர்களில் உள்ள தலைவர்களை பார்த்து, எனக்காக நீங்க ஜீசஸ்கிட்ட போய், இயேசுகிட்ட போய் எனக்காக பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்றார். அவங்க போய் சொல்றாங்க, இயேசுகிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஐயா, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு ரோமன், அவரு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியவர், நமக்கு ஒரு கோயிலாம் என்ன செய்திருக்கிறாரு, அந்த காலத்திலே பார்த்துங்க, ரெக்கமெண்டேஷனை பாருங்க, நமக்கு ஒரு கோயிலாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. எப்படி போடுறாங்க பாருங்க, நமக்கு என்ன செய்யறாரு, கோயிலாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதனால நீர் வந்து அவருக்கு எதையாவது என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படியா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யிட்டார், அவங்க பின்னால போறார். அவங்க பின்னால போறாரு. போன உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள இருந்த ஆபீசர்ஸ், உள்ள அவங்களுக்கு ஆபீசர்ஸ் இருந்தவங்க வெளில வர்றாங்க. ஐயா, வீட்டுக்குள்ள வர வேண்டாமா, ஏன்னா வீட்டுக்குள்ள வர வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆபீசர்ஸ் உள்ள வந்து வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னா அவங்ககிட்ட சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நீங்க அவருடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, பாத்திரவான் இல்லையா. அப்போ ஆண்டவருக்குள்ள அவனுக்குள்ள இருந்த அவரை பற்றி இருக்கிற விசுவாசம் அவருக்குள்ள என்ன செய்ச்சு, இப்போ தெரிஞ்சிச்சு. அவர் சொல்றார், அவர் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. நீங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த 100க்கு அதிபதி கடைசி வரைக்கும் என்ன செய்யவே இல்லை. இயேசு அவரை நேருக்கு நேராக பார்த்ததே இல்லை. ஆனா சொல்லி விடுறாரு, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட என்ன நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது. நானே என் வார்த்தையை சொன்னாலே, இன்னைக்கு ஒரு வேலைக்காரனை வான்னு சொன்னா வாரான், போன்னு சொன்னா போறான். என் வார்த்தைக்கு இவ்வளவு வலிமை இருக்குன்னு சொன்னா, நீர் தேவாதி தேவன், நீர் ராஜாதி ராஜன், மகத்துவம் உள்ளவர், நீர் தூரமாயிருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் எனக்கு வேலைக்காரன் என்ன செய்வான். அவர் பார்த்தாரு பாருங்க, ஆச்சரியப்படுறாரு. இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் இப்படி ஒரு
கண்டு தொட்டு தொடணுன்றானுங்க இல்லையா? சீஷர்களே அவரை பார்த்து என்ன செய்யறான்? உம்மை தொட்டாதான், உன் பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன்றான். ஆனா இவன் பார்க்கவே இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறான், அவ்வளவுதான், கேள்விப்பட்டான். ஆனா அவனுக்குள்ள இப்படிப்பட்ட செயல் செய்கிற ஒருவர் நிச்சயமாக கடவுளாகத்தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவருடைய தயவு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். இப்ப தேவ தயவு இந்த எல்லையெல்லாம் தாண்டி என்ன செய்கிறது? அவன் ரோமன் என்று சொல்லி பார்க்காம அவனுடைய வீட்டுக்குள்ள கடந்து சென்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருமையானவர்களே, கடவுளுக்கு நம்ம ஒரு எல்லையை என்ன செய்ய முடியாது. கடவுளுக்கு நம்ம ஒரு எல்லையை போட முடியாது. கடவுள் ஏன் இந்த வீட்டில் செயல்படுறாரு, கடவுள் ஏன் இந்த வீட்டில் செயல்படணும் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அவர் எங்கே வேணாலும் செயல்படுவார், எந்த இடத்தை வேணாலும் செயல்படுவார். அவருக்கு தேவையில்லாம் அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னார். அருமையானவர்களே, இங்கேயும் இந்த சகோதரி நீங்கள் படித்து பார்த்தீங்க சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்லவென்று சொல்லி என்ன செய்கிறார்? இயேசு சொல்றார், இவன் இந்த ஜாதி கட்டமைப்புக்குள்ள இவன் இருக்கிறாளா, இதை தாண்டி வெளியே வந்திருக்கிறாளான்னு பார்க்குறாரு. ஆனால் அவள் சொல்றா பாருங்க, அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து அவரை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கிறார். அப்பொழுது சொல்ல, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கு என்ன செய்யும்? தின்னுமேன்னு சொல்லிட்டான். இந்த விசுவாசத்தை பார்த்தோன்னே இப்போ ஆண்டவருடைய வலிமை இந்த அம்மா கிட்ட என்ன செய்யுது? இந்த கானானிய ஸ்திரீக்குள்ள அந்த எல்லையை தாண்டி உள்ள போகிறது. இவள் ஒரு கானானியன் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கல. இப்போ ஆண்டவருடைய வலிமை இவங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கு? அருமையானவர்களே, இயேசு இருந்த காலங்களிலே சமாரியர்கள் அவருடைய வலிமையை அனுபவித்தார்கள். ஆமா இல்லையா? நிறைய பிரசங்கிமார போதகர்மார்களை நம்ம கூட உபயோகப்படுத்திருக்க மாட்டோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நிறைய போதகருடைய வலிமையை உங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் உங்களை தெரியாத இந்துக்கள் என்ன செய்திருப்பார்கள்? உங்களையே தெரியாதவங்களை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ நேரம் போய் அந்த பக்கம் போய் கடையில் போய் கேட்டிங்கன்னா கடைக்காரர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஐயா உங்கள் சபக்காரங்களாம் சொல்கிறாங்க, நல்ல மனுஷன் தான் ஐயா, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு சபக்காரங்க போய் அந்த கடையில் போய் சொல்லியிருக்கிறாங்களாம். அவர் சொல்கிறார், நீ நல்லத்தனையாக பேசுறீரு. அவர் சொல்கிறார், என்ன பார்த்து, நீர் நல்லத்தனையா பேசுறீரு, ஏன் உங்க மக்கள் இப்படி என்கிட்ட சொல்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அன்பு ஒரு பையன் ஒரு நாள் பார்த்தாரு, நல்லத்தனையா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீரு, வந்த நாளிலிருந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு தான். நம்மளை நீங்களும் பார்க்கிங்க, உங்களை தெரியாத நம்மளை தெரியாத வெளியிலிருந்து மக்கள் என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க? என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க? பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நானும் வந்த நாளிலும் பார்த்துட்டு தான் இருக்க, நல்லது தானேயா போதிக்கிறாரு, எதுக்கு நான் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலையே, இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றாரு. நல்ல மனுஷன் தான். ஏன்னா இது மட்டும்தான் அவர்கிட்ட ஒரு பெரிய குறையா இருக்குன்னு என்ன செய்யறாங்களாம்? நம்ம மக்கள் பாருங்க, நம்மகிட்ட சொன்னா பரவாயில்ல, அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க நம்ம கிட்ட என்ன செய்யறாங்க? ஆமா, அருமையானவர்களே, கர்த்தருடைய வலிமை பாருங்க. இப்போ இங்க கேட்டுட்டு இருக்கிற வலிமை விட இந்த வலிமை எங்க போயிட்டு இப்போ? ஹலோ, கடைக்கு வெளியே உள்ள இங்க கோயிலுக்குள்ள இருக்கிறத விட இப்ப கடைக்காரருக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது இப்போ? தேவனுடைய வலிமை அங்க போய் செயல்படுது பாருங்க. அதுக்கு ஞானஸ்தானம் பெறணும், அதுக்கு நீங்க திடப்படுத்தல் பெறணும்லாம் இல்லை. அதுக்கு ஞானஸ்தானம் பெறாத உங்களுக்குள்ள செயல்பட மாட்டேங்க. நமக்குள்ள ஞானஸ்தானமே பெறாத, திடப்படுத்தலே எடுக்காத அவருக்குள்ள என்ன செய்யப்படுது? கடவுளுடைய வலிமை இதெல்லாம் தாண்டி போகும் ஆற்றல் உடையது. ஆமாவா இல்லையா? எஸ், ஆமேன். ஆமாவா? எஸ். நான் ஒரு சபையில பணியாற்றி கொண்டிருக்கும் போது இதுதான் அவங்க சொல்லுவாங்க. அந்த சபை முடிஞ்ச உடனே சபைக்காரங்க உடனே அந்த சபையில் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வெளியில் ஒழுங்கும் என்கிட்ட ஒரு நாள் பேசினார். ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அவர் பேசினார், ஐயா நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் வெளியில் அவங்க ஆனில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், என்ன அழகாக பேசுகிறீங்க, ஏன் இந்த மக்கள் உங்ககிட்ட தினந்தோறும் சண்டை போட்டுக்கிட்டு அடக்கானுங்க அப்படின்னாரு. தெரியலைங்கய்யா அப்படின்னு. ரொம்ப அருமையாக பேசுகிறீங்கய்யா, நிறைய காரியங்களை நீங்கள் பேசுகிறதன் வழியை நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறோம், இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி. அருமையானவர்களே, கடவுளுடைய வலிமை என்பது எல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஆற்றல் உடையது. எங்கே ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன செய்யிட்டே இருக்கும், அது உள்ள விழுந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், அது அவங்களுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே இஸ்ரவேலர்களுக்குள்ளே அந்த மீட்பு இல்லை. கானானிய ஸ்திரீ ரட்சிப்பை பெற்றுட்டு போயிட்டாங்க, 100க்கு அதிபதி பெற்றுட்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு அவர் வளர்ந்த ஊருக்கு கப்பர்நகூமுக்கு போறாரு.
இல்லையா? அவர் வளர்ந்த ஒரு நாசரேத்துக்கு போறாரு, ஒரு அற்புதம் என்ன செய்யல இல்ல, ஒரு அற்புதம் நடக்கல. ஏன்னா அவரை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை அவங்களால. கடைசி வரைக்கும் அவங்கள நாசரேத்துல ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை அவங்கள. ஆண்டவர் அவர்களை தாண்டி தான் என்ன செய்தார்? அவருடைய வல்லமை செயல்பட்டு. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட வல்லமை, அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மையும் தாண்டி, நம்முடைய இமேஜினேஷனையும் தாண்டி என்ன செய்து கொண்டிருக்கிறது? செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இந்த ஆண்டவர் இன்னமும் செயல்பட்டு விடுவார், இன்னும் செயல்படுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லைகளை தாண்டி செயல்படுகின்ற உம்முடைய ஆற்றல், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு எங்கள் மேலும் இந்த சமூகத்தின் மேலும் இன்னும் செயல்படட்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் அப்படியே தன்னுடைய கிருபையை காணும்படியாய் செய்வராக. ஆமென்.